சென்னையில் நாளை காலை மாநில பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்கலாம். வேல்முருகன், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக அமித்ஷாவை நேரடியாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த வாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்தித்து பல்வேறு ஆலோசனைகள்ல ஈடுபட்ட நிலையில தற்போது பாஜகவின் சார்பில் உயர்மட்ட குழு கூட்டம் நாளை தினத்தில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் நடைபெற இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எத்தனை தொகுதிகள் தற்போது பாஜக போட்டியிடப் போகிறது, குறிப்பாக அதிக அளவில் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் எத்தனை என்பது உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து நேரடியாக இந்த ஆலோசனை அப்படிங்கிறது நடைபெறும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டோரை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, சவால்கள் என்ன, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி, குறிப்பாக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளையும் இதுவரைக்கும் கூட்டணிக்குள் அழைத்து வர முடியாத நிலையில தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட 2 கட்சிகள் மட்டுமே பிரதான கட்சிகளாக இருக்கிறது. எனவே இது குறித்தெல்லாம் தற்போது ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வகையில நாளை தினம் குறிப்பாக அவசர உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் நாளை தினத்தை பொறுத்தளவிற்கு நயினார் நாகேந்திரன் வேலூரில் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக காலை குடியரசுத் தலைவர் வரக்கூடிய நிகழ்ச்சியிலும் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது ஒரு அவசர ஆலோசனை கூட்டமாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கக்கூடிய ஆலோசனை கூட்டமானது நாளை நடைபெற இருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.